கணேஷ் ஐஏஎஸோட ஃபவுண்டர் கணேஷ் சார் ஒரு குரு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. நிறைய பேருக்கு வந்து ஐஏஎஸ் ஆகிற கனவு வந்து அவர் நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அதில் நானும் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த விஷயத்தையுமே வந்து நல்ல டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஈஸியாக யாருமே புரிஞ்சிக்கக்கூடிய லெவலில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறமை வந்து அவர்கிட்ட. அவர் ஒரு டீச்சர் மட்டும் இல்லை, ஒரு திங்கர், ஒரு ஒரு தாட் லீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தனை வருஷமாக இந்த ஐஏஎஸ் அகாடமி, கணேஷ் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நடத்துனதுனால பல பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, இதர பல சர்வீசஸ்லையும் போயிருக்காங்க. அவருடைய சேவை வந்து மென்மேலும் தொடரட்டும். கணேஷருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு என்னுடைய வணக்கங்கள். கணேஷ் ஐஏஎஸோட ஃபவுண்டர் கணேஷ் சார் ஒரு குரு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. கிட்டத்தட்ட 99-2000 நான் அவருடைய பரிச்சயத்துக்கு வந்தேன். அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக நான் சேர்ந்தேன். அப்போ அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். நிறைய பேருக்கு வந்து ஐஏஎஸ் ஆகிற கனவு வந்து அவர் நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அதில் நானும் ஒருத்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு குருவாக இருந்தவர், அப்புறம் நல்ல ஃப்ரெண்டாகவும் ஆனார். நிறைய இடத்துல நாங்கள் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம். அவரோட அப்ரோச், அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த விஷயத்தையுமே வந்து நல்ல டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஈஸியாக யாருமே புரிஞ்சிக்கக்கூடிய லெவலில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறமை வந்து அவர்கிட்ட இருக்கு. என்னோட சப்ஜெக்ட் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் மெயினாக அந்த தியரிஸ்லாம் வரும்போது நாங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணுவோம், அதில் இருக்கிற இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் சரியாக புரிய மாட்டேங்குது, என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சரளமாக ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவர் எப்போவுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் மனசில் பதிகிற அளவுக்கு அவர் அதை நல்லா ஆக்கமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது இன்றைக்கும் எனக்கு வந்து டே டு டே லைஃப்பில் பல இடங்களில் ரொம்ப உபயோகமாக இருக்கு. அவர் ஒரு டீச்சர் மட்டும் இல்லை, ஒரு திங்கர், ஒரு ஒரு தாட் லீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட நிறைய எண்ணங்கள் வந்து நான் அதுக்கப்புறமும் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸில் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். டிவிலையும் நிறைய ஷோஸ்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். ஒரு நல்ல சொசைட்டி லெவலில் ஒரு சேஞ்சு கொண்டு வர்றதுக்கு நம்ம எப்படிலாம் பண்ணலாம், எப்படி வந்து யூத் அதை வந்து ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட், நேஷனல் டெவலப்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணலாங்கிறத வந்து அவர் நிறைய இடத்துல ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள். அவருடைய எழுத்தும் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே தீம் தான் வரும். எப்படி வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக நம்மளுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ண முடியும், ஒரு சொசைட்டல் பெனிஃபிட்காகவும் ஒரு நேஷன் பில்டிங்காகவும். ஸோ இன்றைக்கி வந்து அவர் ஒரு இத்தனை வருஷமாக இந்த ஐஏஎஸ் அகாடமி, கணேஷ் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நடத்துனதுனால பல பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, இதர பல சர்வீசஸ்லையும் போயிருக்காங்க. நிறைய பேருக்கு கிடைக்காமலும் போயிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்ன நம்ம ஷுவராக சொல்லலாம் அப்படின்னாக்கா, அவர் வந்து அந்த ஒரு பர்சனுக்குள்ளே அவர் ஒரு பெரிய ஆளுமை மாற்றம் கொண்டு வருவார். அந்த ஆளுமை மாற்றத்தினால அந்த பர்சன் என்றைக்குமே நல்லா டெவலப் ஆவாங்க. அவங்களோட விஷன் என்றைக்குமே ப்ராடாக இருக்கும். அவங்க என்றைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட, ஒரு சேஞ்ச் மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய ரொம்ப தாக்கமான விஷயங்கள். அவருடைய சேவை வந்து மென்மேலும் தொடரட்டும். இன்றைய யூத்துக்கு வந்து வேல்யூ பேஸ்ட் அப்ரோச் ரொம்ப முக்கியம். அது வந்து அவர் நிறைய வாட்டி நல்லா அழுத்தமாக சொல்லி தருவார். அது ரொம்ப முக்கியம். அவரோட சேவை ரொம்ப நாளைக்கு தொடரணும். அவரோட சேர்ந்து அவங்களோட அக்கா ப்ளஸ் அவங்களுடைய ஒய்ஃப் மோனிகா எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த விஷயத்தை எடுத்து ஒரு தொண்டாக தான் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, ஒரு சேவையாக தான் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கணேஷருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு என்னுடைய வணக்கங்கள். தேங்க்யூ.